10 பேர் வராங்க, வெட்டுறாங்க, அந்த 10 பேர் போய் சரண்டர் ஆயிடுறாங்க. இங்க சரண்டர் ஆன 8 பேரும் உண்மை குற்றவாளி அல்ல அப்படிங்கிறதா கேள்வி. சரியான முறையிலே கால்களையும் கழுத்து பகுதியிலும் தோல் பகுதியிலும் அந்த அதுலேயே கழுத்து பகுதியில் வலது கழுத்தில் வெட்டினால்தான் இரத்தப்போக்கு நிறுத்தப்படும், மூளை நரம்பு கட்டாகம்னு நினைச்சு அறிவியல் ரீதியாக கொலை செய்கிற இது ஒரு கூலி கொலையா, கூலிக்காக செய்யப்பட்ட கொலையா அல்லது பழி தீர்ப்பதற்காக செய்யப்பட்ட கொலையா? ஆம்ஸ்ட்ராங் நல்லவரா கெட்டவரா என்கின்ற அளவுக்கு இரு பிரிவினரிடையே ஒரு பெரிய ஒரு வாக்குவாதத்தை உருவாக்கிய காவல்துறை மீது நம்பிக்கையே இல்லை. காவல்துறை போலி குற்றவாளிகளை கைது செய்கிறது, காவல்துறையுடைய விசாரணை வேறு திசையை நோக்கி போகிறது என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்த மக்களுக்கு ஒரு 1.5 கோடி ரூபா கட்டணும்னா இந்த ஆள் போட்டுருவான் அப்படியெல்லாம் கவுண்டரை வச்சு பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு போயிடுச்சுன்னு வைங்களேன். பாம்பை விசிறி அடித்தா விழுந்த இடத்துல வெடிக்க வைக்கிறதுல கெட்டிக்காரர் பாம் சரவணன். சீசிங் செந்து சீசிங் ராஜா அவன் உங்கள் வண்டி உங்கள் காரு எல்லாத்தையும் அவனுடைய கண்ட்ரோல் கொண்டு போயிடுவான், சீஸ் பண்ணிடுவான். ஆம்ஸ்ட்ராங் தங்கியிருந்த ஐனாவரம் வீட்டுக்கு பக்கத்தில் 2 பேரை குடியமர்த்திருக்காங்க. அவனுடைய மூமெண்ட்ஸை கவனிங்கன்னு. அது ஒரு 3 மாதத்துக்கு முன்பு இருந்தே குடியமர்த்தி இவர் எத்தனை மணிக்கு வீட்டை விட்டு போகிறாரு, எத்தனை மணிக்கு திருப்பி வராரு, எத்தனை பேரோடு வராரு, அவருடைய மெய்காப்பாளர்லாம் எப்படி திரும்பி போகிறாங்க, இத்தனையுமே ஸ்கேன் பண்ணியிருக்காங்க. ஆனால் மற்ற மாநில தலைவர்களுக்கு எங்கே போனாலும் போலீஸ் பாதுகாப்பு போகிறதா இருக்கட்டும், கூடவே இத்தனை பேர் போகிறதா இருக்கட்டும், ஏன் அது ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு அது மாதிரி இல்லை? ஆம்ஸ்ட்ராங்க்கு கேட்டிருந்தால் தனது உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, அவருக்கு தனது உயிருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கிறதே, எனக்கு கைத்துப்பாய் கொடுங்கள், நான் தற்காப்பு செய்து கொள்கிறேன் என்று கேட்டதுனால 25 லட்சம் ரூபாய் மதிக்கத்தக்க நான் உள்ள இருக்கும் போதே அவனை போட்டுருங்க, இந்த ஆளுக்கு இவ்வளோ பணம் கொடுங்க, இப்போ நேற்றுலாம் ரிலீஸ் ஆகி வராரு பார்த்தீங்களா, இந்த 8 பேர் சரண்டர் ஆகிறதுக்கு அவனுக்கு போட்டு நீங்கள் போட்டுருங்க, இப்போ என் மேலே கேஸ் வராது. இந்த 9 செல்ஃபோனை உடைச்சி கொண்டு போய் ஆற்றுல போட்டால் அந்த சிம் கார்டுக்கு அதே நம்பரில் வேற ஒரு சிம் கார்டு வாங்கி அதை போட்டால் அத்தனை எஸ்எம்எஸ்ஸையும் அத்தனை கால் டீட்டெயில்ஸையும் திருப்பி எடுக்க முடியும்னு கூட அவங்க மக்கு போய வைக்கல இருப்பான்னு நினைக்கிறேன். நீங்கள் 50 தான் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்கீங்க, ஏதினவர்கள் யாருன்னே தெரியலை, அவங்கள நீங்கள் எப்போ தான் பிடிக்க போகிறீங்கன்னு காவல்துறையை சாட்டையால் அடிக்கிற அளவுக்கு கேட்குறாங்க கேள்வி. அதுக்கெல்லாம் என்ன பதில் வச்சுருக்கீங்க? A+ வாங்கியவர் அத்தனை பேரும் வெளியில் திரிகிறார்களே, காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது எங்களை நோக்கி கேட்கின்ற கேள்விகள் அவமானமாக இருக்கிறது. கன்னியாகுமரியில் அந்த குழந்தை +2 படிக்கிற குழந்தை கீழே விழுந்து செத்தாலே கொலையா தற்கொலையா என்று தடுமாறுகிறது. அன்றைய தேதியிலிருந்து இன்று வரைக்கும். தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் சமீப காலமாக கொலை நடுங்க வைக்கிற ஒரு விஷயம்தான் பிஎஸ்பி தலைவர், மாநில தலைவராக இருந்து கொண்டிருந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலை வழக்கு. அந்த கொலைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தினம் புதிய புதிய திருப்பங்கள் தான், அதுல புதிய பின்னணி என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இன்னைக்கு நம்மளுடைய நேர்காணல்ல முன்னாள் காவல்துறை அதிகாரி ராஜேந்திர ராஜா அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. முக்கியமா சாரை தேடி நம்ம இங்க வந்திருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, முக்கியமா சொல்ல போனா வட சென்னை, வியாசர்பாடி போன்ற இடங்கள்ல நடந்த கொலை வழக்குகளா இருக்கட்டும், பல கிரிமினல் கேசஸா இருக்கட்டும், சார் ஹேண்டில் பண்ணாத விஷயங்களே கிடையாது. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம். வணக்கம். தந்தி டிவி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். கிட்டத்தட்ட லட்சம் மக்களை உங்களுடைய சப்ஸ்கிரைபராக வைத்துக்கொண்டு உலகத்திற்கு, ஊடக உலகத்திற்கு மிகப்பெரிய பணியை ஆற்றி கொண்டிருக்கிற தந்தி டிவிக்கு எனது அன்பான வணக்கங்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸோ சார், இப்போ சமீப காலமாக நம்ம இந்த பிஎஸ்பி தலைவர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கொலை வழக்கு ரொம்பவும் தமிழ்நாட்டே ஒரு ஆட்டி படைச்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். தினம் புத்துக்குள்ளேருந்து ஈசல் வர மாதிரி வந்துக்கிட்டே இருக்காங்க. இவங்க தான் குற்றவாளியா இல்லை அவங்க தான் குற்றவாளியா? சில பேர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் 50 தான் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்கீங்க, ஏதினவர்கள் யாருன்னே தெரியலை, அவங்கள நீங்கள் எப்போ தான் பிடிக்க போகிறீங்கன்னு காவல்துறையை சாட்டையால் அடிக்கிற அளவுக்கு கேட்குறாங்க கேள்வி. அதுக்கெல்லாம் என்ன பதில் வச்சுருக்கீங்க? தமிழகத்தே அப்படின்னு சொன்னால் வட சென்னையே அப்படி ஆரம்பிச்சு வட சென்னையே ஒழுக்கிய, சென்னை மாநகர காவல்துறைக்கே சவாலை ஏற்படுத்திய மாயாவதி அவர்கள் நேரடியாகவே தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாட்டுடைய காவல்துறையை ஒரு கேள்வியை கேட்க சிபிஐ விசாரணை வேண்டும் என்று
கோரிக்கையை சமர்ப்பிக்க, சிபிஐ வேண்டுமா வேண்டாமாம் என்று மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்திய, ஆம்ஸ்ட்ராங் நல்லவரா கெட்டவரா என்கின்ற அளவுக்கு இரு பிரிவினரிடையே ஒரு பெரிய ஒரு வாக்குவாதத்தை உருவாக்கிய, இப்படி பல்வேறு தாக்கங்களை, ஒருவருடைய கொலை பல்வேறு தாக்கங்களை, அதை எடுத்து பார்ப்போம்னால் இது இது வந்து ஒரு கூலி கொலையா, கூலிக்காக செய்யப்பட்ட கொலையா, அல்லது பழி தீர்ப்பதற்காக செய்யப்பட்ட கொலையா? ஊடகவியலாளர்கள் உற்று நோக்குகிறார்கள். நான் கூட இப்போ வெளியில் போக முடியவில்லை. என்னுடைய நண்பர்கள் எல்லாம் வந்து தொலைபேசி அழைப்பில் தொடர்ந்து கேட்பதும், நடைப்பயிற்சிக்கோ அல்லது ஏதாவது வாங்குவதற்காக கடைப்பகுதிக்கு போகிற பொழுது அடுத்தது என்ன என்று பொதுமக்கள் கேட்கிற கேள்விகளுக்கு கிட்டத்தட்ட நாம் கூட விடையளிக்க முடியாமல் திணறுகின்ற ஒரு சூழ்நிலை. இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஒரு கொலை உருவாக்கியிருக்கும் என்றால், சென்னையில் தொடர்ந்து திரு பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், கடந்த 200 நாட்களில் 595 கொலைகள். அவர் இந்த நடந்த கொலைகள் எல்லாம் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உட்கார்ந்து பட்டியல் போட்டு அவர்கள் எப்படி தரம் பிரித்திருக்கிறார்கள் என்றால், கூலி கொலைகள் வந்து தென் மாவட்டங்களில் இருக்கிற ஒரே சீரியலாக நடந்து கொண்டிருக்கிறது. எங்க ராமர் பாண்டியனை தொடர்ந்து என்னங்க அங்கே தீபக் பாண்டியன், ராமர் பாண்டியன், தீபக் பாண்டியன், ஆம்ஸ்ட்ராங், இந்த 3 கொலையும் ஒன்றோடு ஒன்று ஒத்து இருக்கிறது. திருமாவளவனுடைய கேள்வி அதுதான். ரஞ்சித்துடைய கேள்வி, அவருடைய சகாக்களுடைய கேள்வி என்னவென்றால், பொன்னைப்பாலு என்று ஒருத்தனை அடையாளம் காட்டுகிறீர்களே, பொன்னைப்பாலுடைய உயரம் என்ன, ஆம்ஸ்ட்ராங்குடைய உயரம் என்ன, அவருடைய அகலம், உயரம், அவருடைய வெலாசிட்டி ஆஃப் த ஆம்ஸ்ட்ராங் என்ன, இப்படி ஒரு கேள்வி. ஸோ இந்த உயரம் டேலி ஆகலையே. அவங்க எனக்கு கூட வந்து இப்படிலாம் வந்து காவல்துறையும் அரசு துறைகளும் வந்து இந்த கேள்வியெல்லாம் கேட்பது. ஆனால் ஊடகத்தில் இன்றைக்கு பார்க்கிற பொழுது ஆச்சரியமூட்டுகிற கேள்வியெல்லாம் வந்து வழக்குரைஞர்கள் கேட்கிறார்கள். இந்த உயரத்துக்கும் அந்த போலீஸ் சாதாரணமாக கடந்து போய்விட முடியாது, அரசு கடந்து போயிட முடியாது, அரசு பதில் சொல்லி ஆக வேண்டும் என்றெல்லாம் பல்வேறு ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான, இப்போ நான் பேசுகிற ஊடகங்கள்லேயே வந்து 5 லட்சம் 6 லட்சம், தினைக்கு நான் பேசின உடனே 6 லட்சம் பேர் வந்து கமெண்ட்ஸ், 6 லட்சம் பேர் பார்த்துட்டாங்க. இந்த அளவுக்கு வந்து உலகம் இதை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது என்பதை நாமும் உணர வேண்டும், காவல்துறையும் உணர வேண்டும், அரசும் உணர வேண்டும். எனவே தான் இது சரியான பதிலை கொடுக்கும் வரை இந்த கொதிப்பு அடங்காது. எரிவதை பிடுங்கிவிட்டால் கொதிப்பது அடங்கிவிடும் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ எரிவது, இந்த கேள்விகள் எல்லாம் என்னங்க, எரிவதை பிடுங்க வேண்டும் என்றால், இப்போ நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிடுங்கப்பட்டிருக்கிறது. ஒரு நண்பர் வந்து ஆம்ஸ்ட்ராங்குடைய நினைவேந்தலுக்கு சென்று விட்டு திரும்பி வருகிற போது அவருடைய கேட்கப்படுகிற கேள்வி, காவல்துறை ஓரளவு நேர்மையாக தான் விசாரித்து கொண்டு இருக்கிறது, அதனால தான் நாங்கள்லாம் அமைதி காத்திருக்கிறோம். இந்த சொல் வந்து எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு. காவல்துறை மீது நம்பிக்கையே இல்லை, காவல்துறை வந்து போலி குற்றவாளிகளை கைது செய்கிறது, காவல்துறையுடைய விசாரணை வந்து வேறு திசையை நோக்கி போகிறது என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்த மக்களுக்கு திரு அருண் IPS ஒரு துருதுருவென்ற கண்கள், எப்போதும் இளமையாக தன்னை வைத்துக் கொள்கின்ற அழகான உருவம், திருக்குறளுக்கு பிறகு ஒரே சொல்லில் தமிழக ஊடகங்களையும் உலக ஊடகங்களுக்கும் ஒரே ஒரு 2 வரிகளில் பதில் சொன்ன அழகு, இதெல்லாம் சேர்ந்து அவர் இந்த உலகத்திற்கு, இந்த கேள்வி உலகத்துக்கு ஒரு சின்ன பதில். ரவுடிகள் எந்த மொழியில் பேசுவார்களோ அதே மொழியில் பேசப்படும், அவர்களுக்கு எந்த மொழி புரியுமோ அந்த மொழி புரியும், அந்த மொழியில் பேசப்படும்னு சொன்னார். அதன் அடிப்படையில் இந்த விசாரணை வந்து பயணம் செய்து கொண்டிருக்கிற காரணத்தினால் இந்த உலகம் சற்று அமைதியாக எல்லோரும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். 16 கைதுகள் எண்ணிக்கை 8க்கு அப்புறம் 11, 15, 16, இன்னும் எண்ணிக்கையே இல்லாமல் போயிட்டே இருக்க மாதிரி. நேற்று வரை வந்து 15 அல்லது 16 நெருங்கி கொண்டிருந்த காவல்துறை உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டா என்கின்ற இடத்தில் காவல்துறை தேடி வந்த ஒரு முக்கிய நிழல் உலக தாதா சம்பவம் செந்தில் என்கின்ற சம்பவ செந்திலை சுற்றி வளைத்தனர்.
அப்போ இப்போ என்ன நடக்குதுன்னா, அவர் ஒரு இடத்தில் இருக்கிறார், இவங்கெல்லாம் சுற்றி வளைத்து கொண்டு இருக்கிறார்களா, இல்லை சுற்றி வந்து வளைத்து கை பிடித்து விட்டார்களா? கபடி ஆடுற போது ஒரு ரைடு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ஒரு நிகழ்வு. சுற்றி வளைத்தனர் என்றால் அவர் இருக்கும் பகுதி தெரிந்து விட்டது, கைது செய்ய போகிறோம் அல்லது கைது செய்து விட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. கிட்டத்தட்ட நெருங்கி விட்டார்கள். ஏனென்றால் இந்த மோடஸ் ஆப்பராண்டி என்று சொல்வார்களே, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் வந்து திண்டுக்கல், திருநெல்வேலி, சென்னை வடக்கு இந்த 3 கொலைகளும் வந்து 10 பேர் உள்ள அனுப்புவது. ஏற்கனவே சர்வேலன்ஸில் 10 பேர் மட்டும்தான் வந்து ஊடகங்களுக்கும் இந்த இருக்கிற நேக்கட் ஐ என்று சொல்வார்களே, இந்த சிசிடிவி கேமரா, அது வந்து ஒரு திறந்த வெளி கண் என்று சொல்வார்கள். அந்த கண்ணில் வந்து யாரெல்லாம் கிராஸ் பண்ணுறாங்க அதை மட்டும்தான் காட்டும். ஆனால் அந்த கண்களுக்கு தெரியாமல் எத்தனை பேர் அங்கே காத்திருந்தார்கள் என்பதை விசாரணை மட்டும்தான் தெளிவுபடுத்தும். இந்த அந்த கண்கள் ரீசன்ட் கேஸ்ல சார் 10 பேர் வராங்க, வெட்றாங்க, அந்த 10 பேர் போய் சரண்டர் ஆயிடுறாங்க. இல்ல அந்த 10 பேர் இல்ல சரண்டர். இப்ப கேள்வியே வந்து இங்க சரண்டர் ஆன 8 பேரும் உண்மை குற்றவாளி அல்ல அப்படிங்கிறதான் கேள்வி. இப்ப சரண்டர் ஆனவர்கள் உண்மை குற்றவாளி அல்ல அப்படிங்கிறதான். இப்போ சரியான முறையிலே வந்து கால்களையும் கழுத்து பகுதியிலும் தோல் பகுதியிலும் அந்த அதுலேயே கழுத்து பகுதியில் வந்து வலது கழுத்தில் வெட்டினால்தான் இரத்தப்போக்கு நிறுத்தப்படும், மூளை நரம்பு கட்டாகம்லாம் நினைச்சு அறிவியல் ரீதியாக கொலை செய்கிற போக்கு இது வந்து இப்போ ஏன் ஊடகம்லாம் இதை பேசி தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது அப்படின்னா, தொடர்ந்து இந்த எண்ணிக்கை அதிகமாக போயிட்டு இருக்கும் பொழுது நாளைக்கு எந்த தலைவர் இருக்குமே, எந்த முக்கியஸ்தர் இருக்குமே, எந்த இப்போ யாராக இருந்தாலும் என்ன செய்வாங்க, இப்போ ஒரு 1 கோடி ரூபாய்க்கு ஒரு பிஸ்னஸ் நடக்குது, ஒரு 4 கோடி ரூபாய் பணம் கொடுக்கறது கொஞ்சம் லேட் ஆகுது, உடனே அந்த கூலிக்கு வாங்க அங்கே போய் ஒரு கவுண்டரில் ஒரு 1.5 கோடி ரூபா கட்டினோம்னா இந்த ஆள் போட்டுருவாங்க. அப்படியெல்லாம் வந்து கவுண்டரை வச்சு பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு போயிடுச்சுன்னு வைங்களேன், அப்போ நாடாக இது சுடுகாடான ஆகிடும். ஆக இந்த பயணம் இருக்குது பார்த்தீங்களா, தன் உயிரை இப்போ பாம்பு சரவணனை பாம்பு போடுறதுல மிகவும் கெட்டியானது, தூரத்துலேருந்து மறைவிடத்துலேருந்து பாம்பை விசிறி அடித்தா விழுந்த இடத்துல வெடிக்க வைக்கிறதுல கெட்டிக்காரர் பாம்பு சரவணன். அவரை போலீஸ் ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கு. என்னங்க சீசிங் செந்து சீசிங் ராஜா, அவன் வந்து உங்க வண்டி உங்க காரு எல்லாத்தையும் வந்து அவனுடைய கண்ட்ரோல் கொண்டு போயிடுவான், சீஸ் பண்ணிடுவான். சீசிங் ராஜா வந்து எங்க தாம்பரத்தில் இருக்கிற நாங்கள் பயிற்சி கொடுத்துருக்கிற எங்கள் சகோதரன் வந்து சிசிங் ராஜாவை ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கு. உடனே என்கவுண்டர் செய்தார்கள். அவர் கைவிலங்கு போட்டாரா, சாப்பாடு கொடுத்தாரா, சட்டையை காட்டினாரா என்றெல்லாம் வந்து சில காந்தியவாதிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இல்லைங்க, வாழ்த்துக்களை தவிர வேறு எதுவும் அவங்களுக்கு நம்ம வந்து மறுமொழியாக கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை. எனவே இன்றைய தினம் வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற நொய்டா என்கின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா அருள் இருக்காரு பார்த்தீங்களா, அருள் வந்து எதுக்கு வந்து அருள் வந்து சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா திருநின்றவூர் என்கின்ற ஊர். காவல்துறை இப்பெல்லாம் எடுத்து ஒவ்வொரு நாளும் நம்மகிட்ட கொடுக்கறதெல்லாம் பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. அருள் வந்து ஒரு ரூம் எடுத்து 30 பேரை வச்சு கிளாஸ் எடுத்திருக்காரு. ஒரு மாசமா கிளாஸ் எடுத்திருக்காரு. இல்லைங்க, இங்க ஆம்ஸ்ட்ராங் தங்கியிருந்த ஐனாவரம் வீட்டுக்கு பக்கத்துல 2 பேரை வந்து குடியமர்த்திருக்காங்க. அவனுடைய மூவ்மெண்ட்ஸை கவனிங்கன்னு. அது ஒரு 3 மாதத்துக்கு முன்பு இருந்தே வந்து குடியமர்த்தி இவர் எத்தனை மணிக்கு வீட்டை விட்டு போறாரு, எத்தனை மணிக்கு திருப்பி வராரு, எத்தனை பேரோட வராரு, அவருடைய மெய்காப்பாளர்கள்லாம் எப்படி திரும்பி போறாங்க, இத்தனையுமே ஸ்கேன் பண்ணியிருக்காங்க. ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவரை இவ்வளவு பேர் வச்சு இதே நிலைமை வந்து மற்ற மாநில தலைவர்களுக்கும் ஏன் வராது? ஆனா மற்ற மாநில தலைவர்களுக்கு எங்க போனாலும் போலீஸ் பாதுகாப்பு போறதா இருக்கட்டும், கூடவே இத்தனை பேர் போறதா இருக்கட்டும், ஏன் அது ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு அது மாதிரி இல்லை? இல்லம்மா, ஆம்ஸ்ட்ராங் வந்து கேட்டிருந்தால் தனது உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, அவருக்கு வந்து தனது உயிருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கிறது, எனக்கு கைத்துப்பாய் கொடுங்கள், நான் தற்காப்பு செய்து கொள்கிறேன் என்று கேட்டதுனால 25 லட்சம் ரூபாய் மதிக்கத்தக்க ஒரு மாபெரும் இத்தாலிய ரைஃபிளை வந்து அவர் வாங்கி தன் கையிலே அவர் வைத்திருக்கிறது சாதாரண ரிவால்வர் இல்லை, 25 லட்சம் ரூபாய் அதனுடைய விலை. அதை வந்து அப்படி எடுத்தோடனே வந்து 1/2 கிலோ 400 கிராம் தான். அது 400 கிராம்ல 9 லோடு,
9 ரவுண்ட்ஸ் இருக்கும். அப்படி எடுத்து இப்படி நீட்டின உடனே 9 பேரை சாச்சிடலாம். ஸோ அவர் தற்காப்பை பொறுத்த வரைக்கும் வந்து சரியாக தான் இருந்திருக்காரு. நீங்கள் எந்த தலைவர் இப்போ நம்ம தமிழக தலைவரை எடுத்துக்கோங்க, ஒரு கவுன்சிலர்லேருந்து பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் எல்லாரையுமே எடுத்துக்கிட்டா அவருக்கு வந்து அவர் அலுவலக பணிக்காக செல்கிற பொழுது எல்லா எஸ்கார்டும் போகவும் வருவான். அவர் இறங்கி வீட்டுக்குள்ளே போயிட்டாரு. அவர் இறங்கி பர்சனலாக வந்து தன்னுடைய மகனோடு கொஞ்சிட்டு இருக்காரு. அவர் இறங்கி வந்து தன்னுடைய வீட்டை பார்த்துருக்காரு, கார்டனில் விசிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ எஸ்கார்ட் இருப்பாங்களா? அந்த இடத்தை இவர்கள் குறி வைத்திருக்கிறார்கள். இப்போ காவல்துறைக்கு எல்லா சமூகத்தில் இருக்கிறவர்கள் அவங்க வந்து திருவள்ளூரில் ஒரு 3 மாசமா மீட்டிங் நடத்தினாரு. அருள் தான் கண்ட்ரோல் ரூம் வச்சு நடத்தினாரு. இதெல்லாம் காவல்துறை நம்ம சொல்ல, இதெல்லாம் வந்து பத்திரிகையில் வருது. அருள்ங்கிறவர் வந்து இவ்வளோ பெரிய அவர் வந்து அருள் தான் வந்து ஆர்கனைசரா இருந்தாரு. அருள் ஒரு வழக்கறிஞரா, அருள் வந்து ஒரு வழக்கறிஞரை படிச்சுட்டு டெல்லியில போய் பதிவு பண்ணியிருக்காரு. அவர் ஏன் தமிழ்நாட்டில் பதிவு பண்ணல, டெல்லியில ஏன் பதிவு பண்ணாரு? இவர் வந்து ஹரி, அது வடக்கு வண்ணாரப்பேட்டையில இருந்து ஹரிஹரனை கூப்பிட்டு வந்து இவரு எப்படி நண்பர்கள் ஆனார்கள். இதெல்லாம் சந்திக்கிற பிரமிப்பா இருக்கு. இவங்க சந்திக்கிறார்கள். இவர்கள் வந்து கொலை செய்து விட்டு வந்தவுடன் செல்போனில் எங்கள்கிட்ட கொடுத்து விட்டால் நாங்கள் உடைத்து கூவமாட்டில் போட்டு விடுகிறோம். அதுக்கு ஒரு கூட்டம் தெரியாது இருந்துங்க. அது யாரெல்லாம் உடைச்சி போட்டாங்க உள்ள என்னங்க, அதுக்கு எவ்வளோ பேர் அங்கே ஒர்க் பண்ணாங்க. அப்புறம் அங்கேருந்து 2 வண்டியில் எடுத்துகிட்டு போயிட்டு பெரியபாளையம் காவல் நிலையத்தில் ஆஜர்படுத்த போகிறாங்க. அங்கே வந்து சொல்கிறாங்க இந்த புதிய சட்டங்கள் அடிப்படையில் வேறு மாவட்டத்தில் அரெஸ்ட் பண்ண, ஏன்னா இது முழுக்க திருவள்ளூரில் திட்டப்பட்ட திட்டம். அதனால நம்ம ஊர் கோர்ட்டில் சரண்டர் ஆகி திருவள்ளூர்லேயே பெயில் எடுத்துக்கலான்னு அவங்க ஆத்திரக்காரனுக்கு புத்தி மாட்டு புதிய சட்டம் அமல்படுத்தியது அவங்களுக்கு தெரியவில்லை. புரியுதா உங்களுக்கு? அப்போ அவங்க சொல்கிறாங்க நோ இங்கே சரண்டர் பண்ண முடியாது சார், ஓன் டிஸ்ட்ரிக்ட்லாம் சரண்டர் பண்ண முடியும். அப்போ செம்பியத்துக்கு போனால் வந்து கலவரம் ஏற்படும், செம்பியம் வரைக்கும் ஓடுறாங்க, கலவரம் ஏற்படும் வேண்டாம். அப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அண்ணா நகர் அதே மாவட்டம், இதெல்லாம் இவ்வளவு சட்ட சிக்கல்களையும் வந்து வழக்குரைஞர்கள் பின்னாடி கிட்டத்தட்ட 6, 7, 10 வழக்குரைஞர்கள் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நாகேந்திரனுடைய நண்பர்களாக கருதப்படுகிற என்னங்க சென்னையை சேர்ந்த என்னங்க ரமேஷ், மின்ட் ரமேஷ், 3 வழக்கறிஞர்கள் தனிப்படை போலீசார் விசாரித்து வருகின்றனர். மின்ட் ரமேஷ் பாஜகவுடைய நெசவாளர் அணியினுடைய இருந்திருக்கிறார். அவர் மீது 2 கொலை வழக்குகள் உள்ளன. நாகேந்திரனுடன் சேர்ந்து கொலை செய்த வழக்கில் 8 ஆண்டுகள் சிறை தண்டனையும் பெற்றுள்ளார். மின்ட் ரமேஷ் என்று அவர் ஒரு வக்கீலுங்க. அவர் நாகேந்திரனோட ஒரு கொலையை செஞ்சிருக்காரு. 8 வருஷம் உள்ள போயிருக்காரு. இப்போ வந்து வழக்கறிஞராக வந்திருக்காரு. ஸோ இந்த அவிழ்க்கப்படாத முடிச்சுகளில் இந்த வழக்குரைஞர்களுக்கு படித்தவர்களில் வந்து தகுதி மிக்கவர்கள், அறிவு மிக்கவர்கள், இயற்கை நீதி சமூகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு கிடைக்க வேண்டும், நேச்சுரல் ஜஸ்டிஸ் கிடைக்க வேண்டும் என்பதுதான் வழக்குரைஞர்களுடைய உச்சபட்ச சிந்தனை, மேற்போக்கு சிந்தனை, நியாயமான சிந்தனை. அதை நோக்கி தான் வழக்குரைஞர்கள் அத்தனை பேரும், நீதிபதிகள் அத்தனை பேரும், காவல்துறையும் அதை நோக்கி தான் பயன்படுது. ஆனால் இவர்கள்லாம் இதை போன்ற வக்கீல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, போய் ஒரு வக்கீல் ஐடி கார்டு வாங்கிட்டு சிறைச்சாலையில் போய் மனு போட்டு பார்க்கறதை மட்டும் பிழைப்பாக வைத்துக் கொண்டிருக்காங்க. குற்றவாளிகளை வந்து சிறைச்சாலையில் புழல்லையும் வேலூர்லையும் மற்ற சிறைச்சாலையில் போய் அந்த எங்கள் வீட்டுக்காரரா அல்லது என்னுடைய நண்பரை, என்னோட தம்பியை வந்து சிறையில் இருக்காருன்னா அவரை போய் பார்த்து இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுக்கு மட்டும் ஒரு சார்ஜ் வாங்கிட்டு, இது ஒரு தொழிலே, வழக்குரைஞர் தொழில் இது ஒரு தொழிலே இல்லை. இப்போ வழக்குரைஞருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல வழக்குரைஞர்களுக்காக, நியாயமான நீதிமான்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த அந்த சலுகையை இந்த வழக்குரைஞர்கள் அத்தனை பேருமே வந்து தவறாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். இவங்க எப்போ பார்த்தாலும் புழல் சிறையில் போய் குற்றவாளிகிட்ட பேசுறது, குற்றவாளி என்ன நினைக்கிறானோ, மாப்பிள்ள நான் தான் உள்ளே வந்துட்டேன், அவனை விட்டுறாத, அவனுக்கு நான் தான் எதிரி, நான் உள்ளே இருக்கும் போதே அவனை போட்டுருங்க, இந்த ஆளுக்கு இவ்வளோ பணம் கொடுங்க. இப்போ நேற்றுலாம் ரிலீஸ் ஆகி வராரு பார்த்தீங்களா, இந்த 8 பேர் சரண்டர் ஆகிறதுக்கு, அவனுக்கு போட்டு நீங்கள் போட்டுருங்க, இப்போ வந்து என் மேலே வந்து கேஸ் வராது. இப்படியெல்லாம் வந்து திட்டம் தீட்டுற அளவுக்கு வந்து ஒரு சாரார்கள் வந்து கடுமையான பிற்போக்கான சிந்தனைகளை வந்து ஹேட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதுலாம் உற்று நோக்கம் சார். எல்லா குற்றவாளிகளையும் வந்து கைது பண்றீங்க. ஏ பிரிவு, பி பிரிவு, சி பிரிவு அத்தனை குற்றவாளிகளையும் வந்து இப்போ 18 பேர் 19 பேர் கைது பண்றீங்க சார். ஆனால் அவங்களாம் வந்து சிறப்பாக கொலை செய்ததுக்காக அவங்களுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்து மறுபடியும் அவங்கள 90 நாளைக்கு அப்புறம் வெளியில் அனுப்பிடுறீங்க. அவன் என்ன சொல்றான், 33 வழக்கு என் மேலே இருக்கு, நான் A+, அதனால வந்து என்னுடைய விலை அதிகம். இது வந்துட்டு கொலை செய்யறதுக்கு முன்னாடி செலெக்ஷன்லாம் நடக்குமா சார்? அதெல்லாம் உங்களுக்கு செலெக்ஷன் கமிட்டி, அதுக்கு வந்து செலெக்ஷன் கமிட்டி வச்சு நீ வந்து 22 வயசு பசங்க, 19 வயசு பசங்க கையில் வந்து வேகமாக அவன் வந்து தம்பிள்ஸ் அடித்து கையை வந்து வெட்டுக்கத்தியே வேகமாக வீசுகிற அளவுக்கு
கை பலம் பொருந்தியவர்கள் எல்லாம் வந்து தேர்ந்தெடுக்கிறத. அப்போ இவ்வளவு தூரம் இவங்க போயிட்டாங்க அப்படிங்கிறத ஊடக உலகம் வந்து ஆளுகின்ற அதிகாரமிக்க உள்துறையை கையில் வைத்திருக்கிற அமைச்சர்களுக்கு வந்து இதெல்லாம் ஃபீட் பண்ணி இதை கவுண்டர் பண்றதுக்கு உங்களை எப்படி நீங்க பலப்படுத்திக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய பொறுப்போடு தான் நீங்க வந்து இந்த கேள்வியெல்லாம் கேட்குறீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைய தினம் வந்து அருள் போட்டுக்கிற மீட்டிங்கு, அருள் வந்து இவ்வளோ பெரிய திட்டமா, ஹரிகரன் அப்படிங்கிறவன் வந்து வண்ணாரப்பேட்டை, இவனுக்கு 2 பேரும் சேர்ந்து பல லட்சம் ரூபாயை வந்து இந்த ஏஜென்சி அத்தனை பேர்த்துக்குமே வந்து யாருக்கு எவ்வளவு பணம் கொடுக்கறது, அப்பப்போ வந்து உன்னுடைய கூலி இவ்வளோதான், இந்த ட்ரைனிங் வந்து இல்லையா அல்லது கிளாஸ் எடுத்தாங்க இல்லையா அதுக்கு வந்ததுக்கு எவ்வளோ ரூபாய், எக்ஸிக்யூஷனுக்கு எவ்வளோ ரூபாய், இதுக்கு நோட்டு போட்டு எழுதி வச்சுருக்காங்க. அந்த நோட்டை கூட வந்து போலீஸ் கைப்பற்றிட்டாங்கன்னா பாருங்களேன். நோட்டு போட்டு அருள் எழுதியிருக்காரு, இவருக்கு வந்து இவ்வளோ பணம் கொடுக்கப்பட்டது, அவர் எந்தெந்த இதில் பேங்க் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. இப்போ சீன் ஆஃப் கிரைம் இஸ் மைன் ஆஃப் க்ளூஸ் அப்படின்னு ஒரு தியரி இருக்குமா, அந்த தியரியின் அடிப்படையில் தான் போலீஸ் வந்து விசாரணையை தொடங்குவாங்க. இந்த முட்டாள்கள் இந்த 9 செல்ஃபோனை உடைச்சி கொண்டு போய் ஆற்றுல போட்டால் அந்த சிம் கார்டுக்கு அதே நம்பரில் வேற ஒரு சிம் கார்டு வாங்கி அதை போட்டால் அத்தனை எஸ்எம்எஸ்ஸையும் அத்தனை வந்து கால் டீட்டெயில்ஸையும் வந்து திருப்பி எடுக்க முடியும்னு கூட அவங்கள மக்கு போய வக்கீலாக இருப்பான்னு நினைக்கிறேன். அவங்களாம் வக்கீலுக்கு படிக்கிறதே வந்து இந்த மாதிரி வந்து ஜெயிலில் போய் வந்து தரகு வேலை பார்க்கறதுக்கும் கூலிக்கு கொலை செய்யறதுக்கும், ஏண்டா ஒரு புனிதமான வழக்குரைஞ தொழிலில் வேற ஏதாவது தொழில் பண்ணிட்டு நீங்கள் இப்படி பண்ணால் பரவாயில்ல. இந்த போலி வக்கீல்களை கூட அடையாளம் காட்டுறதுக்காக கண்டுபிடிப்பதற்காக என்னங்க ஜெயிலுக்கு கொடுக்குற திட்டத்தை வந்து இவங்க ஒருத்தன் வந்து என்னை உள்ளே போட்ட மாப்பிள்ள அவனை விடவே கூடாது மாப்பிள்ளன்னா, அவன் ஜெயிலில் இருக்கும் போதே இவனை வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணிட்டான். என்ன எதிரி உள்ளே போயிட்டான், அவன் சேஃப் சைடு இருக்காமா, சந்தேகம் வராது. எதிரி சிறைக்குள்ள இருக்கான். இந்த வழக்கு என்ன போய் கேட்குறாரு, மாப்பிள்ள அந்த கூலிக்கு ஆள் பண்ணுவானுங்களே அவனுங்களை வச்சு கதைய முடியும், என்னைய உள்ளே போட்டான் அப்படின்னு சொன்னால் அந்த கம்ப்ளைண்டோட நிலைமை என்ன? எனக்கு என்னன்னா ஒரு மனுதாரருமே ஒரு மனுவுக்கு பின்னாடி 1000 துளி கண்ணீர் இருக்குது அப்படின்னு ஒரு சகோதரி இன்னைக்கு கட்டுரை எழுதியிருக்கா. இந்த போலீஸ்காரருடைய நிலைமை இவ்வளோ தூரம் வந்து இப்போ நொய்டாவில் போய் வந்து பிடிச்சிருக்காரு. யார் இதுவரையுமே அடையாளமே தெரியாத 10 வருஷத்துக்கு முன்பு தான் வந்து அவரை சம்பவ செந்திலை பார்த்துருக்குறோம். அவர் 2-3 கொலைகள். அவர் பார்த்தீங்கன்னா படித்து வலிக்குற கல்வெட்டு ரவி என்கின்ற ஒரு கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொல்லுவாங்க. கல்வெட்டு அவனுக்கு பாரு சாக்லேட் ஃபேக்ட்ரி இருக்குது, அவனுக்கு வந்து பாத்திர கம்பெனி இருக்குது, வக்கீல் தொழில் இருக்குது, ஒரு நல்ல வீட்டில் வந்து பொண்ணு கொடுத்துருக்காங்க, நல்ல வீட்டில் பிறந்திருக்கான். ஆனால் அவன் சேர்ந்த பசுவுடன் பன்றியுடன் சேர்ந்தால் கன்றும் வெளியில் போகும் சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி போய் சேர்ந்து இவன் வந்து மிகப்பெரிய குற்றவாளி கூண்டில் இன்றைக்கி நிறுத்தப்படுற அளவுக்கு இல்லைங்க. கூலிக்கு ஆட்கள் பிடிப்பது, கச்சிதமாக வந்து கதையை முடிப்பது, இந்த மாதிரியான வேலை. அப்புறம் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதை பிடிப்பதுக்கு ஏன் போனான் என்று எனக்கு புரியவில்லை. ஏன் போனான் கேப்பாரிட்டு கிடக்கிறது. A+ வாங்கியவர் அத்தனை பேரும் வெளியில் திரிகிறார்களே, காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது எங்களை நோக்கி கேட்கின்ற கேள்விகள் அவமானமாக இருக்கிறது. சார், இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு இருக்க அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது சம்பவ செந்தில் அவருக்கும் இந்த கொலை வழக்குக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்கும், அவர் ஒரு முக்கிய குற்றவாளியா அதில் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி இல்லை, இதில் வந்து எனக்கு தெரிந்துமா திஸ் இஸ் ஸ்டைல் ஆஃப் ஆப்ரேஷன். நேற்றுக்கு பேப்பரில் இந்த ஆங்கில செய்தியில் சொல்லியிருக்காங்க. ஊடகவியலாளர்கள் சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசும்போது சொன்னாங்க, செய்தித்தாளில் வர்ற செய்திகளை பார்த்தா பயமாக இருக்குன்னா என்னையே வந்து ஏன்பா இதெல்லாம் வெளியில் சொல்கிறாங்க. இது வந்து நம்ம ஊர் கொலை இல்லை. இந்த கொலை வந்து நான் முன்னாடியே சொன்னபடி மும்பையில் எல்லாம் செய்கிற கொலை. இவங்க வந்து காட்மாண்டில் மீட் பண்ணுறாங்க. வெளிநாடுகள்லாம் எப்படி வந்து கத்தி வச்சு ஒருத்தனை கொலை பண்ணுறாங்களோ அதுபோல் பயிற்சியை வந்து காட்மாண்டில் எடுக்கிறாங்க. காட்மாண்டுக்கு இதுக்கு என்னடா தொடர்புனா இந்த அருள் இவனோட திருநின்ற ஒரு அருள் வந்து காட்மாண்டுக்கு எப்போ போனான் ஆச்சரியமாக இருக்குது. பத்திரிகையை படிக்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. இல்லைங்க, பயிற்சிகள்லாம் வந்து இவங்க திருவள்ளூரில் எடுத்த மாதிரி தெரியல. இப்போ இவரை வந்து நொய்டாவில் கைது பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் வந்து காட்மாண்டில் வந்து போய் ட்ரைனிங் எடுக்கிறாங்க. காட்மாண்டில் ட்ரைனிங் சென்டர் இருக்கான்னு எனக்கு தெரியல. என்னங்க, அதையும் வந்து ஊடகம் தமிழக விசாரணை அதிகாரிகள் வந்து காட்மாண்டுக்கு இவங்களாம் எதுக்கு அடிக்கடி போகிறாங்க அப்படிங்கிறத கூட இப்போ விசாரிக்க தொடங்கியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் அதுக்கான விடையும் நமக்கு தருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இதுக்காக கைது செய்யப்பட்டிருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு முக்கிய குற்றவாளிகள் நினைக்கிறீங்களா, இல்லை இவங்க எல்லாருமே ஒரு அம்பு தான், எய்தவர்கள் வேற, நீங்க அவங்கள எப்போ இல்லைப்பா. இப்போ வந்து யார் அப்படின்னு பார்த்து போனீங்கன்னா பொன்னை பாலு
அவனுக்கு வந்து அண்ணனை கொண்டுட்டாங்க நோக்கம் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சலை தன்னுடைய கணவனை கொண்டுட்டாங்க, ஆசை காதலனை கொண்டுட்டாங்க, ஒரு நோக்கம் இருந்துச்சு. மைத்துனர் அருள் மைத்துனர் அருள் அவனுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. அஞ்சலிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மலர்கொடிக்கு வந்து ஆற்காடு சுரேஷை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு நோக்கம் இருந்துச்சு. நோக்கங்கள் வந்து இந்த 4 பேருக்கு இருந்துச்சு. சரி, ஹரிஹரன் எதுக்கு வராரு அப்படின்னா, ஹரிஹரன் வந்து மலர்கொடிக்கு உதவியாளர். ஏன்னா அங்கே வந்து தோட்டம் சேகர் இறந்ததுக்கு பிறகு மலர்கொடி தனிமைப்படுத்தி போகிறார். மலர்கொடியுடைய சிந்தனை போக்கு பார்த்தீங்கன்னா, மலர்கொடிக்கு பெரிய பெரிய ரசிகர் கூட்டமே இருந்திருக்கிறது. மலர்கொடி வந்து தன்னுடைய கணவன் தோட்டம் சேகரை கொலை செய்த 10 பேரையும் என்னங்க வருஷத்துக்கு ஒருத்தரா தன்னுடைய பேர் வெளியில் வராமல் ஒவ்வொருத்தராக வந்து கொலை செய்து கொண்டே இருந்திருக்கிறார். 11வது முறையாக தன்னுடைய ஆசையாக வளர்த்த மகன், அப்படி அவங்க அப்பாவை கொலை பண்ணும்போது அவனுக்கு வயது 2, 20 ஆண்டுகளாக வந்து திருப்பி அவனை உங்கள் அப்பாவை கொல்லணும், திருப்பி கொல்லணும் சொல்லி கொடுத்து 21ஆம் ஆண்டு அந்த தோட்டம் சிவகுமாரை வந்து தன் மகனாலே வந்து திருப்பி வந்து ரிவெஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த கொலைக்கு ஆம்ஸ்ட்ராங் வந்து ஆட்களை அனுப்பியதாக அவருக்கு ஒரு பெரிய வஞ்சத்தை வந்து ஹேட்ச் பண்ணியிருக்காங்க. எங்கள் கனியாமூரில் வந்து அந்த குழந்தை வந்து +2 படிக்கிற குழந்தை வந்து கீழே விழுந்து செத்தாலே தற்கொலையாண்டு தடுமாறுகிறது. அன்றைய தேதியிலிருந்து இன்று வரைக்கும் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னா அப்போ இன்டெலிஜென்ஸில் இருக்கிற ஸ்டாஃபையும் வந்து நுண்ணறிவை ஷார்பன் பண்ண வேண்டிய, பலப்படுத்த வேண்டிய, மக்கள் தொகைக்கு ஏற்ப அந்த துறையை வந்து மிகப்பெரிய பலமுள்ள துறையாக ஒரு பின் டிராப் செயல்னு சொல்லுவாங்க. பின் விழுந்தா குண்டூசி விழுந்தால் சத்தம் கேட்கணும். சென்னைக்குள்ளே ஒரு குண்டூசி விழுந்தா அது கமிஷனர் காதலையும் முதல்வர் காதலையும் கேட்டணும். அதுக்கு பேர் தான் அட்மினிஸ்ட்ரேஷன். சார், அப்புறம் இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ பிஎஸ்பி கட்சி தலைவராக நேற்று புதிதாக வந்துட்டு ஆனந்தன் அவர்கள் வந்துட்டு பதவியேற்றிருக்காங்க. மாநில தலைவராக ஆனந்தன் என்பவரை போட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆற்காடு சுரேஷ் அவர்களுடைய வழக்குக்கும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இந்த கொலை சம்பவத்துக்கும் எந்த ஒரு தொடர்புமே கிடையாது, ஏன் இதை போய் இதோட தொடர்பு செய்றீங்க அப்படிங்கிறாங்க. இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் ஏற்பட்ட கொலை என்று சிலரும், இது கூலிப்படையினரால் கொலை செய்யப்பட்டது, இது வந்து வேலூரில் தீட்டப்பட்ட திட்டமா அல்லது வேலூருக்கே வந்து அரசியலிருந்து உத்தரவு போச்சா, அவிழ்க்கப்படாத மகிழ்ச்சிகள் 3 இருக்கிறது. அதில் வந்து ஒன்று வந்து அரசியல் சார்ந்த கொலையா, கூலிப்படையினரால் செய்யப்பட்ட கொலையா. இது வந்து இந்த முன்பகை வந்து போதுமானதாக இல்லையே, ஆம்ஸ்ட்ராங்கை கொள்வதற்கு இந்த முன்பகை இந்த எதிராளிகளாக காட்டப்பட்டவர்கள் போதுமானதாக இல்லையே என்கின்ற இயக்கம், இந்த 3 இயக்கங்களும் இருக்கிறது. இந்த 3க்கும் கண்டிப்பாக 8 தனிப்படைகளை அமைத்து திறம்பட விசாரித்து இன்றைய தினம் சிங் ராஜா என்பவரையும் சம்போ செந்தில் என்பவரையும் வெளி மாநிலத்தில் பதிகின்ற போதும் அவர்களை தேடி சென்று சுற்றி வளைத்து தமிழ்நாட்டை நோக்கி திரும்பி கொண்டிருக்கின்ற காவல்துறை இந்த 3 கேள்விகளுக்கும் சரியான விடையை அளிப்பதாக திரு அருண் அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள். எனக்கு வந்து சென்னை காவல்துறையின் மீதும் இந்த விசாரணை குழு மீதும் மிகப்பெரிய மரியாதையும் அன்பும் இருக்கிறது. அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்றுதான் என்னுடைய பிரார்த்தனையும் கூட. மிஸ்டர் ஆம்ஸ்ட்ராங், நாங்கள் வந்து நீங்கள் காவல் நிலையத்துக்கு வந்தால் என்ன காரணம், இது வந்து 147, 148, என்னங்க 341, 323, 324, 307 அண்ட் 506 Part 2 போன்ற நான் பெயிலபிள் பெரிய செக்ஷன் ரைட்டிங் கேஸுங்கிறதுனால போலீஸ் ஆஃபீஸர் கேன் அரெஸ்ட் வித்தவுட் வாரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆம்ஸ்ட்ராங் திசையிலிருந்து அவர் பார்க்கறது வந்து 100 போலீஸார், என்னோட திசையிலிருந்து ஆம்ஸ்ட்ராங்கை நான் பார்க்கறது வந்து 100 வழக்குரைஞர்கள். அத்தனை பேரும் கூக்குரல் எடுக்கிறாங்க போலீஸை பொறுத்த. அப்போ பொறுப்பு முதல்வராக இருந்தவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தான். அவருக்கு மினிட் டு மினிட் வந்து தகவல் போய் கொண்டு தான் இருந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. மிஸ்டர் ஆம்ஸ்ட்ராங், படித்தவங்க வழக்குரைஞராக இருக்கிற நீங்கள், நான் வந்து யூஆர் அண்டர் அரெஸ்ட் அப்படின்னு சொன்னாவே நீங்கள் அரெஸ்டட் தான், சத்தம் கேட்டாவே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அவர் மேலே கையை வச்சுட்டேன் நான். ஆம்ஸ்ட்ராங்கை வந்து கொண்டு போய் அந்த வண்டியில் ஏற்றிய நிகழ்வு இருக்குது பார்த்தீங்களா, வாழ்நாளில் என்றுமே மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய கைது.